ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இது அடுத்த வீட்டு அடுப்பங்கரையில் இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோன்னா சாம்பார் சாதம் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்க போகிறீங்க. ரொம்ப வெளியில் போயிருக்கோம், டயர்டாக இருக்கோம், ஊர்லேருந்து வந்திருக்கோம், ஷாப்பிங் போயிருக்கோங்க அப்படிங்கிற டயத்துலலாம் நமக்கு சாதம் தனியாக குழம்பு தனியாக செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறதுனால நான் ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேன். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலை, சும்மா கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து அரிசி, அந்த ஆளுக்கில் ஒரு ஆளுக்கு அரிசி புழுங்கல் அரிசி, அதில் அரை ஆளாக்கு வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒன்றுக்கு 1.5 அரிசி ஆட் பண்ணி பருப்பு ஆட் பண்ணதுனால 5 ஆளாக்கு வந்து தண்ணி அதை ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். காய் வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், வேறு எந்த காயும் நீங்கள் உங்களுக்கு என்ன காயை ஆட் பண்ணணும்னு தோணுதோ எது இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். தனியாக ஒரு ப்ரெஷர் குக்கரில் சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி தனியாக ஒரு ப்ரெஷர் குக்கரில் அது தனியாக வேகட்டும் சைடில். நெக்ஸ்ட் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் இந்த தனியாக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் இல்லை, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணி தனியாக ஊற வச்சுட்டேன். ஒரு பேனில் கடலை எண்ணெய் ஆட் பண்ணி 100 கிராம் இருக்காது, ஒரு 50 கிராம் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப பொன்னுருவலான வதக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கி கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 4-5 கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணுறேன். கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா ஒரு 80% வதங்கினாவே போதும். வதங்கினதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணணும். என்ன மசாலானா, நான் வந்து சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணலை. சாம்பார் தூள், சக்தி சாம்பார் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். தனியாக அந்த மல்லி, கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சி செஞ்சால் அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. இது மட்டும்தான், சாம்பார் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி அது நல்லா கொதித்து காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி ஆட் பண்ணி புளியும் நல்லா புளியோட பச்சை வாசனை கொதி வந்ததுக்கப்புறம் தாளிக்கலை. நம்ம வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் தாளிக்க போகிறேன். சரியான அளவில் வெந்திருந்தது. தண்ணி நான் 5 வச்சுமே வந்து சாதம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ இந்த தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது இதோடு சேர்த்து கிளறும் போது கொஞ்சம் நல்லா கிளுகிளுன்னு இருக்கும் அந்த சாம்பார் சாதம். இதுக்கு தனியாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், கடுகு, பெருங்காயம் ஆட் பண்ணி தாளித்ததுக்கப்புறம் நம்ம சாதமும் அரிசியும் தனியாக ஆட் பண்ணி வச்சது இதோட ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி நம்ம கிரேவி செஞ்சதையும் ஒன்றா ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக சுவையாக சிம்பிளான மெத்தடில் சூப்பரான சுமையான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. ஒரு லேசியான டேயில் வந்து இது நல்லாவே ஒரு காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து இதுக்கு நீங்கள் அப்பளம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.